உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு புதன் தேவைப்படும், ஞானம் தேவைப்படும், அவங்க சொல்றது கேட்கணும், சொல்றது கேட்டு நம்ம ரிப்பீட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து புதனோட மரகத கல் வந்து சூப்பரா சப்போர்ட் பண்ணும். இது வந்து நீங்க மோதிரமா தான் போடணுங்கிறதுல இல்லை, பேக்கெட்ல வச்சுக்கிட்டாவே போதும். சனிக்கும் அப்படிதான், சனியுமே கலைக்கு சம்மந்தப்பட்டது தான். அந்த அது ஒவ்வொரு ராசிக்கும் மாறும், நான் பொதுவா சொல்லிட்டு இருக்கேன், ஒவ்வொரு ராசிக்கும் மாறும். ஆனா இதுக்கு அது சப்போர்ட் பண்ணி தான் இருக்கும். இந்த சனிக்கு இந்த கலை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் ஒரு சக்சஸ்ஃபுல் வந்து ஒவ்வொரு ராகு பகவானுக்கும் இருக்கு. ராகு பகவானும் சப்போர்ட் பண்ண, அந்த ஒவ்வொரு கல்லுக்குமே அந்த ஒரு இது இருக்கு. கலைத்துறையை கொண்டு போய் வெற்றி அடைவதற்கு எல்லா கல்லுக்குமே இதுல சப்போர்ட் இருக்கு. இதுல அதிகமான ஒரு பிளஸ் ஸ்டார் யாருன்னு கேட்டா வைரம் தான். இந்த வைரம் எல்லா ராசிக்காரங்களும் போடலாமா? வைரத்துல ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இதுதான், எல்லா ராசிக்காரும் போடலாமான்னு சொல்லி கேட்கறாங்க. வைரத்தை எல்லா ராசிக்காரும் போடலாம், அது எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, வைரம் மூக்குத்தியா போறதுக்கு ரூல்ஸ் இருக்கு. எல்லா ராசிக்காருமே வைர மூக்குத்தியா போறதுக்கு ஒரு அனுகூலம் இருக்கு பொதுவா. இந்த வைரத்துல செயின் போடுறதுங்கிறது எல்லாத்துக்கும் கொடுக்கல. ஒரு சென்ட் கம்மியா தான் மூக்குத்தில ஒரு வைரத்தை பதிக்க முடியும். ஒரு டாட், நம்ம ரெனால்டு ரீஃபில் ஒரு டாட் வச்சா பெருசு இருக்குமோ அந்த டாட் தான் வைரம் வந்து ஒரு மூக்குத்தியல் நம்ம பதிக்கும். இது கம்மலாச்சும் ஜாஸ்தி ஆகும். ஒரு சென்ட்டுக்கு மேல வைரத்தை போடுற மாதிரி இருந்தா அவங்க ஜாதகத்துல இந்த வைரம் சப்போர்ட் பண்றதா இருந்துச்சுன்னா சூப்பரா ஒர்க் ஆகும். எல்லா ஜாதகத்துக்கும் வைரம் செட் ஆகாது. ரிஷபத்துக்கு செட் ஆகும், துலாக்கு செட் ஆகும், மீனத்துக்கு செட் ஆகும். இப்படி ஒவ்வொரு கேட்டகரியும் எடுத்து சொல்லிட்டே போகலாம். ஒரு அந்த வைரத்தை இந்த கிரகங்கள் பாக்குறங்காட்டிக்கு இது பலம் ஜாஸ்தியா இருக்கு, பலம் கம்மியா இருக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கும் வைரம் செட் ஆகும். அதனால வைரத்தை போடுற அளவுக்கு நான் இதுவரை நிறைய பேர்த்துக்கு வந்து சொல்லியிருக்கேன். நான் சொன்ன எல்லாத்துக்குமே வந்து